ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். வணக்கம் நண்பர்களே. காலையில் வாசலில் கோலம் போட வரும்போதோ இல்லை ஆஃபீஸுக்கு கிளம்பும் போதோ திடீர்னு ஒரு பசுமாடு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிதா? நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோம், ஐயோ சாணி போட்டுற போது இல்லை வழிவிடு அப்படின்னு சொல்லி அதை விரட்டி விடுவோங்க. ஆனால் ஜோதிட ரீதியாகவும் சரி, வாஸ்து ரீதியாகவும் சரி, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? லட்சுமி தேவியே உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது ஏன் அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆன்மீகத்தில் பசுவை நாம கோமாதா அப்படின்னு சொல்றோம். பசுவோட உடம்புல 33 கோடி தேவர்களும் வாசம் செய்யறதா ஐதீகம். உங்க வீட்டு வாசல்ல பசு வந்து நிக்குது அப்படின்னா அந்த இடத்துல தேவர்களோட ஆசி இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. குறிப்பா மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டுக்குள்ள வர துடிக்கிறாங்க அப்படின்னு தான் இதுக்கு முதல் அடையாளம். ஜோதிட ரீதியா பார்த்தா பசுமாடு சுக்கிர பகவானுக்கு காரகருங்க. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலவீனமாக இருந்து, அதாவது சுக்கிரன் நீசமாகவோ பகை வீட்டிலோ இருந்தா, உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருந்தா பசுமாடு தேடி வர்றது உங்க யோகம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு அர்த்தங்க. வாஸ்துப்படி பார்த்தா ஒரு இடத்துல எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருந்தா அந்த இடத்துக்கு பசு வராது. உங்க வீட்டு வாசல்ல பசு வந்து நிக்குது அப்படின்னா உங்க வீட்டு வாஸ்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. சரி, பசு வந்துருச்சுங்க, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல பசுவை விரட்டாதீங்க. பசுவை அதட்டியோ இல்ல குச்சியா விரட்டாதீங்க. அது மனசு வருத்தப்பட்டா அது கோசாபம் ஆயிருங்க. வீட்டுல இருக்கிற அகத்திக்கீரை, பச்சரிசி வெல்லம் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் கொடுங்க. இது உங்க முன்னோர்களோட ஆசையை அப்படியே கொண்டு வந்து சேர்க்குங்க. ஒருவேளை பசு தாகத்தால வந்திருக்கலாம். ஒரு பாத்திரத்துல சுத்தமான தண்ணி வைங்க. பசுவோட வால் பகுதியை தொட்டு கும்பிடுங்க. அங்கதான் மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க. நண்பர்களே, பசுமாடு சாணி போட்டா அசிங்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. பஞ்ச காவியத்துல சாணமும் ஒண்ணு. அது ஒரு கிருமி நாசினி. கஷ்டம் வரப்போகுதுன்னா அதை தடுத்து நிறுத்தக்கூட பசுவால முடியுங்க. அதனால பசு வர்றது ஒரு நல்ல சகுனம் தான். இனிமே உங்க வீட்டு வாசல்ல பசு வந்து நின்னுச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு மாடுன்னு நினைக்காம உங்களுக்கு ஆசி கொடுக்க வந்த தெய்வமா நினைச்சு உபசரிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் நடக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க வீட்டு வாசல்லையும் இது மாதிரி பசு வந்திருக்குதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.